ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தாபா ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸுங்கனால 2 வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன், 2 தக்காளி சேர்த்துட்ருக்கேன், பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக இது வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக நடக்கலை பொடி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் 1/4 கிலோ அளவுக்கு பாலக்கீரை சேர்த்துட்ருக்கேங்க. இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுடலாம். நல்லா பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக சீக்கிரமே வெந்துடும் கூட. ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சு வெந்துருச்சு. இது ரொம்ப கிரேவியாக இருக்கிறனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துனா அவ்வளோதாங்க. இது நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தாபா ஸ்டைலில் பாலக்கீரை ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.